தியா ஸ்டோரி டைம். புதிய முயல் மற்றும் ஆமை கதை. மறைக்கப்பட்ட மாய கண்ணாடி. ஒரு காட்டில் யாருக்கும் தெரியாத மந்திர குளம் ஒன்று இருந்தது. அங்குதான் முயலும் ஆமையும் சந்தித்துக் கொள்வார்கள். முயல் தினமும் ஓட்ட பயிற்சி பண்ணும். ஆமை குளத்தில் நீந்தி மூச்சு பயிற்சி செய்யும். இருவருக்கும் வெவ்வேறு திறமை இருந்தாலும் இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அழுகையோடு ஒரு சிறிய குட்டி மயில் வந்தது. அது, என் குழுவை நான் துளைத்து விட்டேன், எப்படி வீட்டிற்கு போவது என்று கேட்டது. ஆமையும் முயலும் சேர்ந்து மயிலை குளத்தின் மந்திர கண்ணாடி கிட்ட அழைத்து செல்ல முடிவு செய்தது. அது வீட்டிற்கு வழிகாட்டும் சக்தி கொண்டது. மூவரும் கிளம்பினர். முதல் தடையாக கருவண்டுகள் நிறைந்த காடு வந்தது. முயல் வேகமாக ஓடியது. ஆமை அதன் கூட்டில் மறைந்து பாதுகாப்பாக வந்தது. இரண்டாவது தடையாக ஒரு பெரிய ஆறு வந்தது. ஆமை முயலை தன் முதுகில் சுமந்து அந்த ஆற்றை பாதுகாப்பாக கடந்தது. இருவரும் பத்திரமாக வந்தார்கள். அந்த காட்டில் மறைக்கப்பட்ட அந்த கண்ணாடியை ஒரு குரங்கு ஒன்று பாதுகாத்து வந்தது. அது பல வருடங்களாக அந்த கண்ணாடியை பாதுகாத்து வருகிறது. பின்பு குரங்கு ஆமைக்கும் முயலுக்கும் ஒரு போட்டி வைத்தது. இவர்கள் உண்மையாக நண்பர்களாக இருக்கிறார்களா என்று பரிசோதனை செய்து பார்த்தது. முயலுக்கு ஆமை வழிகாட்ட வேண்டும். முயலும் ஆமையும் சேர்ந்து செல்லும் பொழுது ஆமை முயலுக்கு நன்றாக வழிகாட்டது. அதனால் குரங்கு அந்த கண்ணாடியை முயலிடமும் ஆமையிடமும் கொடுத்தது. இருவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி. பின்பு அந்த கண்ணாடியை வைத்து மயில் தன் குழுவிடம் பத்திரமாக சேர்ந்தது. அனைத்து மயில்களும் அவற்றை வரவேற்று சந்தோஷமாக இருந்தார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, முயலும் ஆமையும் சேர்ந்து இருப்பது போல உண்மையுடனும் அன்புடனும் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.